எவ்வளவு கண்ணீர்கள் அவைகளை நீ நடத்தி வந்த ஒரு கிருமிகள் நன்றி பாராட்டு. அன்றுவரே நீர் எங்களுக்கு செய்த உமக்கு நன்றி. உமக்கு கோடான நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை நீதி நேரத்தை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை பேச போகிற வார்த்தைகளை மறைத்து நீர் வெளியிடும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு சபை. அதாவது இந்த சபை எப்போ நம்ம தொடங்கினாக்கா 12ஆம் தேதி 8ஆம் மாதம் 2019 அந்த புது சபை. அப்போ இந்த இடத்துல இதுக்கு மேலே இருக்கிற இதே வெளிக்கு மேலே அப்போ இப்போ ஜிம் இருக்கு மேலே. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெனோவேஷன் அந்த ஃபோட்டோஸ்லாம் மேலே அந்த சர்ச். ஸோ அப்போ அந்த சர்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு 2 சர்ச் இருந்தது. ஒன்று ஸ்கூடாயில் இருந்தது, இன்னொன்று முகாரியில் இருந்தது. அப்போ ஒரு ஸ்கூடாயில் இருக்கும்போது ஸ்கூடாயில் ஏறக்குறைய 200 ஆட்கள் இருந்தாங்க. 200 சபையில 200 பேர் இருந்தாங்க. அதுக்கு முகாரியில் ஏறக்குறைய 50லேருந்து 70 பேர் இருந்திருப்பாங்க. ஃபுல் சைஸ். அப்போ கஷ்டமா இருக்கும். ஆளுங்க சாந்தி அடிக்க தெரியும். ஆமா, நாக்காடு பத்தாது. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒரு சின்ன சடை ஊழியம். இப்போ ஊழியமே 2ஆவது வருஷம் போயிடுச்சு. இருந்த ஆட்கள் எல்லாருமே செத்துறே போயிட்டாங்க. ஒரு சபையை க்ளோஸ் டவுன் பண்ணிடுச்சு. ஸ்கூலில் இருந்த ஒரு சபை என்ன ஆயிடுச்சு, முடியாச்சு. அது பிறகு முன்னாடி ஒரு சபை. அந்த சபைக்கு நான் என்ன பண்ணேன், நான் மியூசிக் செய்வேன். சபையில் ஆலயத்தில் முடியும், பதினெட்டு கலந்து முடியும், கூட்டுறவு திருக்குற முடியும், யூத் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரிலாம். எனக்கு பாஸ்தராகணுன்ற எண்ணமே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த சபையும் என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த சபையையும் மூட வேண்டிய திறன் வந்துருச்சு. ஏன்னா ஒரு லைசன்சிங் இஷ்யூ. அப்போ நமக்கு லைசன்ஸ் கொடுக்குற நம்மளுடைய ஸ்தாபனம் என்ன சொல்லிடுச்சுன்னா, எங்கள் அம்மா ஒரு நாள் சொல்லிட்டாங்க, இன்னும் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னோட ரொம்ப மனவேதனையோட ஒரு நாள் வீட்டில் உட்காந்து கண்ணீரோடும் வேதனையோடும் சிந்த கட்டுன சபை திடீர்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் போயிட்டு அந்த பாஸ்டர் பேசி இந்த மாதிரி தேவைங்க அவங்க லைசன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கார்டு உருவாக போனேன். அதுக்கு பிறகு ஒரு லைசன்ஸ் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல தான் நான் ஊழியத்துக்கு வர வேண்டிய காலகட்டமும் அந்த நான் ஊழியத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வேற வழி இல்லை, யாரும் உள்ள ஊழியத்தை செய்யறதுக்கு. எங்க அண்ணனும் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, தங்கச்சி வச்சு திறமையில இருந்துச்சு. நான் மட்டும்தான் பைபிள் ஸ்கூல் படிச்சு முடிச்சேன். அப்ப பைபிள் ஸ்கூல் படிச்சு முடிச்சோன்னா வேற யாரும் இல்லை எடுத்துக்கிறது. அப்ப வேற வழி இல்லை, என்னை என்ன பண்ணாங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஆமா, 3 பேர் படிச்சோம். ஸோ நான் தான் முடிச்சேன். வேதாந்தம் முடிச்ச பிறகு அப்ப நான் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஊழியத்துக்குள்ள வர வேண்டியதாயிடுச்சு. வந்த பிறகு அப்பதான் அந்த ரெனோவேஷன் ஒர்க்லாம் நீங்க பார்க்கணும். அந்த சபை கட்டினது, போனது, வந்தது. அப்ப எங்க அம்மா தனியாக இருப்பாங்க. அப்ப நான் தான் ஊழிய பக்கத்துல போயிட்டு வந்துக்கிட்டு, எங்க அண்ணனும் கொஞ்சம் உதவி செய்வது, நான் மாறி மாறி நாங்க தான். ஒரு நாள் இந்த கவலைகள் எல்லாம் வந்து எங்க அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஒரு நாள் பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துருச்சு. பிரெயின்ல ஸ்ட்ரோக். அதனாலதான் அவங்களோட எங்க அம்மா நல்லா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு சரியாயிடுச்சு.
எங்க அம்மா போறீங்க இப்ப என்ன செய்ய வாங்கலாம் அப்படி கோச்சிருச்சு. நான் பார்க்கணும். ஏன்னா கவலை என்னடா இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கட்டண ஊழி இப்படி ஆகி போச்சே, எல்லாம் அப்படி நடந்து போச்சே, உடஞ்சி போச்சே அப்படின்ற ஒரு கவலை. அப்ப நான் என்ன பண்ணேன், அப்பதான் நான் சிங்கப்பூர் போறேன் வேலைக்கு. சிங்கப்பூர் போயிட்டு அங்கே நான் அங்கே தங்க வேண்டியதாகி போச்சு. கல்யாணம் நடந்தது, உள்ள போட்டிகள்லாம் அங்கே. ஆனா அதை இப்ப நினைச்சு பார்க்கும் பொழுது இந்த 7 வருஷத்துல தேவன் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காங்க. ஒருவேளை நீங்க யாரோ ஒரு சபையில உட்கார்ந்து இந்த சபை வரும். ஏன்னா நிறைய சபை மக்களை பார்ப்போம், நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் போனாங்க. நாங்க 3 பேர் மட்டும் இங்க இருந்து ஆராய்ச்ச நாட்கள் உண்டு. எங்களோட அப்போ ஒருத்தவங்க இருந்தாங்க 2019 வரை. அவங்க கடைசி, அதாவது மேல மாடி, இதேதான் மேல மாடி கடைசி சீட்ல உட்காந்துருப்பாங்க ஒரு ஆண்டி. அவங்க முடி கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் இருக்கும் சபையில. யாருமே இல்லாத நேரத்துல நான் என்ன பண்ணுவேன், ஒரு கோட்டை மாட்டிட்டு வந்துட்டு பிரசங்கம் பண்ண நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் தேவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்துல நாங்க ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களை எல்லாம் சபையில பார்க்கறதுக்கு மறுபடியும் இன்னைக்கு எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எவ்வளவு நாட்கள் அதான் சொல்றேன், கண்ணீரோடு ஜெபிச்ச நாட்கள் உண்டு. தனியா சபைக்குள்ள அந்த ரூம் உட்காந்துட்டு நான் ஜெபிப்பேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அந்த ரூம் உட்காந்து இருக்கும் போதும் என்னால கண்ணீர் அடக்க முடியும். நீங்களாம் பார்க்க கூடாதுன்னு தான் உள்ள உட்காந்துருக்கு. கண்ணில் அப்படியே தண்ணி வரைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா நினைச்சு பார்க்கல, அது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அந்த காரியங்கள். பட் ஆனா ஆண்டவருக்கு சொல்றோம். சரி, இன்னைக்கு இந்த 7 வருஷத்துக்கு குறித்தான ஒரு சில சம்பவங்களை குறித்து தேவன் இந்த சபைக்கும் நமக்கும் இனி என்ன செய்ய போறார், இது வரைக்கும் எப்படி நம்மளை நடத்தி வந்திருந்தா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள தேவ வார்த்தை. அப்புறமா சொல்றாங்க. சரி, என்னோட வேதத்தை எடுத்துக்கொள்ள முதலாவது என்னத்தை படிக்க போறோம்னாக்கா, ஆதியாகமத்துக்கு எழுதுகிற நிருபம், ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 மறுபடியும் சொல்றேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-3. இன்னைக்கு நம்ம 4 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். தேவன் என்ன செய்வார்? முதலாவது, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, தேவன் உங்களை பாதுகாப்பார். 3வது, தேவன் உங்களை விடுதலையாடுவார் அல்லது தப்புவிப்பார் இல்லது பாதுகாப்பார். 4வது, அவர் உங்களை மறுசீரமைப்பார். என்னோட மறுபடியும் சொல்றீங்களா? முதலாவது, தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பார். 2வது, என்னை பாதுகாப்பார். 3வது, என்னை தப்புவிப்பார். 4வது, என்னை சீர்படுத்துவார். ஆமென். இன்னைக்கு நம்ம முதலாவது பார்க்க போறோம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த 7 வருஷம், இந்த 7 அப்படின்ற நம்பருக்கும் வேதத்துக்கும் நிறைய சம்பந்தங்கள். இந்த 7 அப்படின்னாக்கா பரிபூரணப்படுதல். எபிரேய மொழியில 7 அப்படின்ற நம்பருக்கு கம்ப்ளீட்னஸ், அதாவது accomplished, fullness of God, complete அப்படின்னாக்கா பரிபூரணப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது 7 வருடங்கள் நம்ம கடந்து வரும்போது தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்காரு? பரிபூர்ணப்படுத்தியிருக்காரு. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் தன் உண்டாக்கின அனைத்தையும்
தான் சிருஷ்டித்த அனைத்தையும் அவர் பார்த்து அவர் என்ன பண்றாரு? முதலாவது அதுலயே அவர் சந்தோஷப்படுகிறார். உண்டாக்கும் பொழுது ஒவ்வொருத்தையும் உண்டாக்கும் பொழுது அவர் வானத்தின் பூமியை உண்டாக்குறாரு, ஆகாயத்தின் பறவைகளை உண்டாக்குறாரு, கடல்ல இருக்கிற மச்சங்களை உண்டாக்குறாரு, நடமாடும் பிராணிகளை உண்டாக்குறாரு. சகலத்தையும் உண்டாக்கின பிறகு மனிதனையும் உண்டாக்கிட்டு இது நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அதற்கு பிறகு வேதம் என்ன சொல்லுது? 7ஆம் நாளிலே தேவன் என்ன பண்ணாரா? ஓய்வு இருந்தார். ஆமென். அந்த ஓய்வு நாளில் தேவன் என்ன பண்றாரு? அதை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஓய்வு நாளை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். sanctified. அப்படின்னாக்கா தேவனுடைய காரியம் அவர் எதை தொட்டாலும் அதன் முடிவை தேவன் கொடுக்காமல் விடார். ஆமென். 6ன்றது முடிவல்ல, 6ன்றது வேலை நாள். ஆனால் 7ஆவது நாள் தான் ஓய்வு நாள். 7 வருடம் உழைத்திருக்கிறோம். ஆனா அதுக்கு முந்தைய உழைச்சோம். அந்த 7 வருஷத்தை சொல்லுவேன். 7 வருஷம் ஏன்னாக்கா நம்ம கொண்டாட முடியாது. 7 வருஷம். ஆனா அதுக்கு பாருங்க, வேதத்துல என்ன போட்டிருக்கு? கடவுள் 6 நாள் இந்த பூமியை சிருஷ்டித்து 7ஆவது நாள் தான் ஓய்ந்திருந்தார். அப்ப தேவன் அவர் முடிக்காத காரியத்துல அவர் ஓய்ந்திருக்கல. அவர் செய்த வேலையை முடித்து விட்டு அதற்கு பிறகு ஓய்ந்தார். இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனைனா, சில டைம் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனா முடிக்க மாட்டோம். ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனா முடிக்க மாட்டோம். இப்ப நம்ம நிறைய பேர் பைக் கார் ஓட்டுறீங்க, சரியா? இப்ப நீங்க போயிட்டு அந்த பைக்கை சர்வீஸ் பண்ணும்போது அந்த மெக்கானிக் என்ன பண்றான்? அவன் நல்ல மெக்கானிக், காடிய பாட்டா பிரிச்சிருவான், எல்லாத்தையும் பிரிச்சிருவான். வெரி நைஸ், சுத்தமா பிரிச்சிருவான். இப்ப மறுபடியும் மெக்கானிக் போட்டு தரலன்னு என்ன ஆகும்? காடியை காசு கொடுத்து வாங்கி லோன் போட்டு மாசம் மாசம் லோன் கட்டுற எனக்கு அப்ப இவ்வளவு கோவம். ஏண்டா என் காடியை பிரிச்சிய, அவன் ஒழுங்கா போட்டுனிய. அப்ப அவன் கையில தொழில சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா தேவன் என்ன செய்யறார்? சகலத்தையும் முடித்து விட்டு அதற்கு பிறகு அதை ஆசீர்வதித்து, ஆசீர்வாதத்தோட நிப்பாட்டாம அதை பரிசுத்த ஓய்வு நாள் என்று அந்த நாளை பரிசுத்தப்படுத்துறாரு. பாருங்க, பார்த்து படியில ஓடிடும். கதவு சாத்திருக்கா? ஆமீன் ஆமீன். சரி சரி, பார்த்து ஓடிட்டு. ஆமீன். இன்னைக்கு நம்ம 6 நாள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆனா அந்த 6வது நாள் உங்களோட வேலையை நீங்க முடிச்சிருக்கணும். அந்த 7ஆவது நாள் உங்களுடைய ஓய்வு நாள். சில வேலைகளை நம்ம என்ன பண்றோம்? 6 நாள்ல முடிக்க மாட்டோம் வேலையை. 6 நாள்ல வேலையை முடிக்காம 7ஆவது நாள் ஓய்வு நாள்னு சொல்லி நம்மள நாமே என்ன பண்ணுவோம்? ஏமாத்தி. ஆனா தேவன் என்ன செய்யறார்? அந்த 6 நாள் தான் செய்த சகல வேலையை பார்த்து சந்தோஷப்படுற. நான் முடிச்சிட்டேன், என் வேலையில எந்த குறையும் இல்லை, என் வேலை சுத்தமா இருக்குது, என் வேலையை கை நீட்டி குறை சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை, ஒரு நாளும் இதை குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி 6 நாள்ல தேவன் செய்த சகலவற்றையும் பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு 7ஆவது நாள் ஓய்வு இருந்தார். இதுக்கு பிறகுதான் ஓய்வு நாள், இதுக்கு பிறகுதான் ரெஸ்ட் டே. அப்படின்னா திங்கட்கிழமை நான் என்னோட வெள்ளிக்கிழமை வேலையை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். திங்கட்கிழமை போயிட்டு என்னோட சனிக்கிழமையோட வேலையை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். என்னோட அந்த ஒரு வாரத்தோட வேலை அந்த நாள்ல முடிஞ்சிடணும். 6 நாள்ல முடிச்ச பிறகுதான் 7ஆவது நாள் நான் ஓய்ந்துடணும். அதனாலதான் நீங்க இந்த வசனத்தை பாத்தீங்கன்னாக்கா எக்ஸடஸ் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் யாத்திரையாகமம், எக்ஸடஸ் யாத்திரையாகமம். ஓகே, யாத்திரையாகமம் ப்ளீஸ். யாத்திரையாகமம் 20வது அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஏன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும்? அந்த ஓய்வு நாளை குறித்து நீங்க படிச்சீங்கன்னாக்கா அவருக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த ஓய்வு நாள்ல உன் மாடு உன் ஆடு நீ செய்யற எதுவுமே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க.
அது 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளை. ஆமென். ஏன் அந்த கட்டளையை தேவன் கொடுக்கிறாருன்னா, நீ செய்ய வேண்டிய உன் வேலையை 6 நாள்ல முடிச்சிடணும். இது கட்டளை. ஆமென். நீ செய்ய வேண்டிய உனது வேலையை 6 நாளிலே நீ செய்து முடிக்க வேண்டும். இல்லனா you are very incompetent. அப்படினாக்க incompetent, நீ அந்த வேலைக்கு லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்ப தேவன் நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உங்க கையில தேவன் கொடுத்த வேலையை நீங்க சரியா செய்து முடிக்க தவறிடக்கூடாது. கஷ்டமோ நஷ்டமோ என்ன பாடு வந்தாலும் நீங்க அந்த 6 நாள்ல செய்து முடிக்க வேண்டிய வேலையை சரியா செய்து முடித்து விட வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய வயது முதிர்ந்தவர்களை பார்க்கும் பொழுது அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ரிக்ரெட். அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அப்பயே காசு சேர்க்காம போயிட்டேன், நான் அப்பயே இதை செய்யாம போயிட்டேன், நான் அப்பயே அதை எழுதி மாத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வேலை செய்யற இடத்துலயும் வந்து நிறைய ட்ராக் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து ப்ரீசன்ல இருந்து வருவாங்க, சாங்கி ப்ரீசன்ல இருந்து நம்ம இடத்துக்கு வருவாங்க. நம்ம இடத்துக்கு வரும்பொழுது அவங்களோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்பொழுது ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்க, என்னுடைய வீடு செய்யாம இருக்கேன், இப்போ பாரு கவர்மெண்ட் என்கிட்ட காசு கேட்குறேன், நான் போயிட்டு கவர்மெண்ட் பேசுவோம், 20,000 வெள்ளி கட்டணும்னா 40,000 வெள்ளி கட்டணும்னா அப்படின்னு. அப்புறம் அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கும்பொழுது எப்படி தருமா இருக்கும், இன்காம்பிட்டன்ட். ஏன் நீ செய்ய வேண்டிய விஷயத்தை நீ செய்யல, உனக்கு மேல் வைத்திருந்த அந்த கடமையை ஒழுங்கா செய்ய தவறிட்ட. ஒரு ஆண் மகனா எப்படி இருக்கணும் தெரியுமா, கடமையை சரியா செய்கிறவனா இருக்கணும். ஆமென். அவங்க பார்க்கும்போது எனக்கு பரிதாபமா இருக்கும். ஏன் தெரியுமா பரிதாபமா இருக்கும், உனக்கு இருந்த நேரம் அந்த 20 வருஷம் என்ன தெரியுமா, ஒரு 20 வருஷம் எடிக்னா ஹார்ட்கோர். போற இடத்துலாம் எங்கேயாவது தூள் கிடைக்குமா, எங்கேயாவது ட்ரக் கிடைக்குமா, இருக்கிற காசு எல்லாத்தையும் தூளிலையும் ட்ரக்லையும் ஸ்மோக், அதெல்லாம் தண்ணி, இது மாதிரிதான் அவங்க வாழ்க்கையே போயிடும். அப்புறம் வந்து நம்ம கிட்ட வருவாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, I have to go to the HDB, I have to go and see this person, I have to go to see that person அப்படின்னா அவங்களை பார்க்கும்போது ரொம்ப மனசு வேதனையா. அப்பதான் அந்த வேத வார்த்தையை படிக்கும்பொழுது எனக்கு புரிஞ்சது, ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்த அந்த காரியத்தை நீங்க நிறைவேற்றலைன்னா உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நீ சரியாய் சேர்த்து வைக்கலனா, உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நீ சரியா பாய்க்கலனா, தேவன் உனக்கு கொடுத்த அந்த நேரத்துக்கு தேவன் உன் இடத்துல கணக்கு கேட்பார். அதனாலதான் ஏன் தேவன் கணக்கு கேட்பார், தேவன் ஏன்னா அவர் 6 நாள்ல செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்துட்டு 7வது நாள் என்ன பண்ணாரா, ஓய்வு எடுத்தார். அந்த 7வது நாள் தேவன் ஆசீர்வதிக்கிறார், அந்த 7வது நாள் தேவன் பரிசுத்தப்படுத்தார். ஆமென். இந்த 7 வருஷ காலத்துல நான் ஒண்ணு சொல்ல முடியும், செய்ய வேண்டிய வேலையை 6 வருஷத்துல ஒழுங்கா செஞ்சோம். ஆமென். போய் சந்திக்க வேண்டியவங்களை சந்திச்சோம், சோர்வையா இல்லை. எங்க கூட யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எவ்வளவு உறவுகள் எங்களை விட்டு பிரிஞ்சிச்சு, எங்க குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது, அவமானத்துக்கும் நிந்தனைக்கும் ஆளாகும். போற வரவெல்லாம் காரி துப்புனாங்க, மூச்சு கல்லடியும் வாங்கியாச்சு, சொல்லடியும் வாங்கியாச்சு. ஆனாலும் அவருடைய கிருபை எங்களை நிலைக்க செய்தது. ஆமென். அதனாலதான் இந்த சபையில இன்னைக்கு 7வது வருஷத்தை நம்ம கொண்டாடுறோம். ஆமென். தேவன் அந்த கண்ணீரை ஆசீர்வதி. எவ்வளவு நீங்க நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அவன் மேல கோவம், என்ன ஒரு சின்ன வருத்தம், ஐயோ பேசாம இருக்கிற பேசியிருக்காரு. ஆமென். அடுத்தது தேவன் என்ன செய்யறார், உங்களை பாதுகாப்பார். தேவன் ஒரு மனிதனை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவனோடு அவர் நித்திய உடன்படிக்கை செய்ய வேண்டும். அது என்ன உடன்படிக்கையில என்ன கவனம், ஒரு மனுஷத்துக்கு இன்னொரு மனுஷத்துக்கு ஒரு அக்ரீமெண்ட். அதனாலதான் நீங்க வீடு வாங்கும் போதோ காடி வாங்கும் போதோ எந்த சொத்து உங்க பேர்ல இருந்தாலும் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கே ஒரு அக்ரிமெண்ட் வேணும். அதுக்கு பேர் தான் பர்த் சர்டிபிகேட். நீங்க பெற்ற பிள்ளை
உங்க வயிற்றுல இருந்து இந்த ரத்தத்துல இருந்து எல்லாம் வந்து பிள்ளைய உங்க பிள்ளை அப்படின்னு அரசாங்கம் நம்பணும்னா அந்த பையனுக்கு என்ன கொடுக்கணும்? அந்த பையனுக்கு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? பேர்த் சர்டிபிகேட் கொடுக்கணும். 12 வயசு ஆகும்போது ஐசி கொடுக்கணும். அது உங்க பிள்ளை தானே. ஆனா அரசாங்கம் நம்பாது. எப்படி நான் உங்க பிள்ளை நம்புறேன்? பேர்த் சர்டிபிகேட் கொடுக்குவோம். அக்ரிமெண்ட், ஒரு நித்திய உடன்படிக்கை. என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமத்தின் நிருபம் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கு பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்போது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமி மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். உன்னை பாதுகாப்பதற்கு தேவன் உன்னிடத்திலே நித்திய உடன்படிக்கையை செய்ய வேண்டும். அப்ப தேவனுக்கு என்ன இங்க என்ன நடக்குது? தேவன் சொல்றாரு, நான் உலகம் கழிக்க போறேன், இந்த உலகம் கழிக்க போறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய இறுதியத்திலும் கவனம். அவன் நினைவு பூராவே பொய், அவன் நினைவு பூராவே பாவம், அவன் நினைவு எனக்கு பிரியமானது அல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனையும் எல்லா ஜீவ ஜந்துக்களையும் அப்படின்னாக்கா தேவன் உண்டாக்குன முதல் சொல்றேன் ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல தேவன் உண்டாக்குன அனைத்தையும் இது நல்லதுன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. இங்க 2வது இடத்துல என்ன நடக்குது? நான் உண்டாக்கின எதுவுமே இப்ப எப்படி ஆயிடுச்சு? பழுதாகி போய்விட்டது. சம்திங் ஹஸ் கான் ராங். அப்படின்னா மனிதனுடைய இருதயத்தின் நினைவு பாவம் உருகிறதா இருக்கிறது. அதான் வேதம் சொல்லுது, மனிதனுடைய இருதயம் மகா கேடும் திருக்கும் உள்ளதும். கொஞ்ச நேரம் வந்து பாருங்க, ஒரு ஷாப்பிங் சென்டர், நான் சொல்றது போயினாக்கா அப்ப சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ்ல நின்று வர போற ஆட்களை சும்மா அப்படி பாருங்க. பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி சும்மா அப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது சும்மா வர போற ஆட்களை பாத்திருக்கீங்களா? உங்க இருதயத்துல எவ்வளவு நினைவு ஓடும், இவன் ஏன்டா அப்படி இருக்கான், இவனுக்கு ஏன்டா கண்ணு பெருசா இருக்கு, இவனுக்கு என்ன, ஆம்பளைங்க எப்படி நினைப்பாங்க, இந்த பிள்ளைக்கு ஏன் பின்னாடி பெருசா இருக்கு, இந்த பிள்ளைக்கு ஏன் முன்னாடி பெருசா இருக்கு, இப்படித்தானே இருதயத்தின் நினைவு மகா கேடும் திருக்குமுள்ளதா இருந்தான். இவன் ஏன் கிழிஞ்ச பாவாடை போட்டு வந்திருக்கான், இவனுக்கு ஏன் நல்ல சட்ட சொல்ல அவங்க அம்மா வாங்கி கொடுக்கலையா, இவன் முடி ஏன் இப்படி இருக்குது, கரண்ட்ல கை வச்ச மாதிரி இருக்குது. எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? நினைச்சிருக்கோம், கண்டிப்பா நம்ம தான் நினைச்சிருப்போம். அதே என்னுடைய படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூலையில போய் பார்க்க அதுக்கு போய் 10 வயசு ஒரு பயங்கரமா இருக்க காதல் ஷோகம் என்னை எத்தனை பேர் எத்தனையோ பாஸ்டர் தலையில போய் கை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு மீன் மாதிரி சொல்லியிருக்காங்க. மனிதனுடைய இருதயம் மகா கேடும் திருக்கும் உள்ளதா. அதனால தேவன் பார்த்தாரு, இவர்களை விட்டா என்ன பண்ணுவாங்க, நான் உண்டாக்குனது எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், நான் உண்டாக்குனதை நானே அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோவாவுக்கு சொல்றாரு. நோவா, நீ எனக்காக ஒரு பேரை ஆயத்தப்பட்டு அந்த பேரையில நீ, உன்னோட மனைவி, உன்னோட பிள்ளைகளை கல்யாணம் பண்ண மனைவிகள், நான் சொல்ற மிருகத்துல 2 ஜோடியா பேரையில ஏற்றுன்ற 40 நாள் இரவு பகலும் மழை போகுது. இந்த பூமியை எப்படியாவது சுடுகாடா மாற்ற போறேன். நீ உன் குடும்பமும் தப்பி சொல்றதுக்கு இந்த பேரையை செய்யுங்க. அவன் செய்யறான். செஞ்ச பிறகு சொன்ன மாதிரியே ஜலத்தினால ஒவ்வொரு ஜீவராசிகள் என்ன பண்ணாரு, அழிச்சாரு. நோவோட பேரையில் இருந்த மற்றவர்கள் தவிர மற்ற யாருமே பூமியில உள்ளவங்க எல்லாத்தையும் அழிச்சாரு. அழிச்ச பிறகு தேவன் பார்க்கிறாரு, நான் அழிச்சிட்டேன், இனி ஒருத்தனும் இல்ல, நோவாவுடைய குடும்பத்தை தவிர இந்த பூமியில ஒருத்தன் கூட கிடையாது. ஆகையால இனி இந்த உலகத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். மனுஷங்கிட்ட மட்டும் தேவன் என்ன பண்ணல, உடன்படிக்கையை செய்யல. அவருடைய நித்திய உடன்படிக்கை யாரோடு தெரியுமா, மனிதனோடும் தான் செய்த
தனக்கு உண்டான சகல ஜீவராசிகளோடு தேவன் என்ன பண்ணாரு? நித்திய உடன்படிக்கையை செஞ்சு, அதனால நீங்க மழை பெய்யும் போது வானவில்ல பாக்குறீங்க, வானவில் பாக்குறீங்கல்ல, வானவில்ல 7 கலர், 7. அதான் பெர்ஃபெக்ட்னஸ். ஏன் 7 கலர்? ஏன் வந்து ரெயின்போ தோன்றும் போது 7 வர்ணங்கள் இருக்கு? 7, அந்த நம்பர் 7 பெர்ஃபெக்ட்னஸ். தேவனுடைய அழிக்க மாட்டாருன்னு சொல்லி அவரோட நித்திய உடன்படிக்கை செய்தார். ஆமென். ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? தேவன் உண்டாக்குற அந்த ரெயின்போ எடுத்து 7 கலர் இருக்க வேண்டிய இடத்துல 6 கலர் தான். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனை நீங்க உண்டாக்குறது சரியில்லை, நீங்க உண்டாக்குறது சரியில்லை, நாங்க உண்டாக்கிக்கிறோம் பாரு 6 கலர். 6 அர்த்தம் என்ன? 6ஆம் நாள்ல தேவன் மனிதனை உண்டாக்கினார். அப்ப தேவனுக்கு நேரா நீ சவால் விடுற என்னன்னு, நீங்க உண்டாக்குன உங்களுடைய சிருஷ்டிப்பு சரியில்லை. ஆணும் சேரக்கூடாது, பொம்பளையும் சேரலாம், ஆம்பளையும் சேரலாம், ஆம்பளையும் மிருகமும் சேரலாம், பொம்பளையும் மிருகமும் சேரலாம். நீங்க என்ன உண்டாக்கிருக்கீங்க? ஆம்பளை நீங்க என்ன உண்டாக்குறீங்க? ஆணும் பொண்ணுன்னு நாங்க உண்டாக்குறோம் சொல்லி இப்ப இருக்கிற ரெயின்போல நீங்க எந்த ரெயின்போ எடுத்தாலும் 6 கலர் தான் இருக்கும். பாத்திருக்கீங்களா? 7 கலர் இருக்காது. 7 அப்படிங்கிறது முழுமை. தேவன் உண்டாக்குறதுல எதுலையுமே தேவன் மிச்சம் வைக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் இந்நாள் வரைக்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தாதான் ஒரு புதிய ஜீவன் தோன்றும். இதை மாத்தி இதுவரைக்கும் அறிவியலாளர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை மாத்தவே இல்லை. ஏன்னா தேவன் உண்டாக்குனா அதுல பெர்ஃபெக்ஷன். அதனாலதான் தேவன் அழிக்க மாட்டேன் ஏன் ஆண்டவர் அடிக்க சொல்றாரு? ஏன்னா இப்ப நம்ம மனுஷன் செய்யற பாவம் இருக்குல்ல, ஒரு வாட்டி தேவனை கோபப்படுத்திருச்சுன்னா என்ன இருக்க மாட்டாங்க. 2004 வெள்ள வெள்ளம் என்ன வந்துச்சு? 2004 சுனாமி வந்தப்ப எத்தனையோ செத்துட்டாங்க. ஆனா தேவன் சுனாமியில உலக அழிச்சிருக்கலாமா? அழிச்சிருக்க முடியாது. ஆனா தேவன் உலகத்தை அழிக்கல சுனாமி. அதுக்கப்புறம் எத்தனையோ சுனாமிகள் வந்துருச்சு. ஆனா இன்னும் மனுஷன் உயிரோட தான் இருக்க மேல. ஏன் தெரியுமா? தேவன் அவன் மேல வச்சிருக்க இன்னும் ஒரு தடவை இவன் பாவத்திலிருந்து மனம் திரும்ப மாறானா? இவன் செய்யல கட்டப்பட்ட வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்ப மாறானா? அப்படி இன்னும் ஒரு சான்ஸ், இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப ஒவ்வொரு வாட்டியும் தேவன் ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சுக்காருங்களே, கடவுளை எதை பார்ப்பாருன்னா அந்த ரெயின்போ தான் பார்ப்பாரு, அந்த வானவில பார்ப்பாரு. இல்லை, இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமென். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு தண்ணீர்கள் வந்தாலும், எவ்வளவு கால்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட அந்த ஸ்டார்ம் வந்தாலும் நம்மளை காக்கிற கர்த்தர் எப்படி நம்மளை காப்பாங்க. ஆமென். இன்னைக்கு தேவன் நம்மளை காப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள நீங்க இப்ப நாங்க சொல்றோம், இப்ப நான் வந்து ஒரு கதை சொல்றேன். 7 வருஷம் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். உங்களை எல்லாத்தையும் தனியா கூப்பிட்டு கேட்டுறீங்களேன், உங்களோட கஷ்டம் ஒரு பெரிய லிஸ்ட். உங்க கஷ்டத்தை கேட்டா நீங்க ஒரு புக்கே போடலாம். ஆமென். அப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? அத்தனை புக்கு வரும். நீங்க பிறந்ததுல இருந்து உங்க கதையை சொல்லணுமானா உங்களோட லிஸ்ட் ஒரு கதை இருக்கும். ஐயா நாங்க இப்படி செஞ்சேன், சாப்பாடு கஷ்டப்பட்டேன், அப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கு. ஆனா அவருடைய கஷ்டத்துக்குள்ளேயே தேவன் இன்னும் உங்களை காப்பாத்தி கொண்டு வச்சிருக்காருன்னா அவரோட கிருபை எவ்வளவு பெருசு. ஆமென். அந்த தேவனுடைய கிருபைக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதனாலதான் சொல்றேன், தேவன் எப்பொழுதுமே ஒருத்தரை காப்பாற்ற முடிவு பண்றாருன்னா அவரோட நித்திய உடன்படிக்கை செய்யும். அதே போல நித்திய உடன்படிக்கை செய்யும். அதனாலதான் இந்த டிஆர்எஃப் 7 வருஷம் கழிச்சு போயிருக்கு. ஆமென். அடுத்தது, அவர் உன்னை விடுதலையாக்குவார். அவர் உன்னை விடுதலையாக்குவார். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல என்ன படிச்சுங்க? யாத்திராகமம். இப்போ 15 Deuteronomy 15:12-15. உன் சகோதரனாகிய எபிரிய புருஷனாகிலும் எபிரிய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடுவாயாக. அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடும்போது அவன் வெறுமையாய் அனுப்பி விடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தின்படியே உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும்
உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாயாக. ஆமென். அப்படின்னு புரியுதா? நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆமென். நீங்க பாருங்க, இங்க வந்து நிறைய நான் ஆரம்பத்தில் சொன்ன ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு நிறைய சட்டத்திட்டத்தை கொடுத்துருக்காரு. அதுல ஒரு சட்டத்திட்டம் இந்த எபிரேய அடிமைகள். அப்ப எபிரேய அடிமைகளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? அப்ப உங்களுடைய எபிரேய புருஷனோ எபிரேய ஸ்திரியோ உனக்கு வேலைக்காரனா வேலை செஞ்சா 6 வருஷம் அவன் வேலை செஞ்சு, ஆனா 7வது வருஷம் நீ என்ன பண்ணுவாங்க? நீ அவனை விடுதலை ஆகிடுவாங்க. 7ஆம் வருஷம் விடுதலை. 7 விடுதலையை குறிக்கிறது, 7 ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, 7 பாதுகாப்பை குறிக்கிறது. அதே 7வது வருடம் விடுதலையை குறிக்கிறது. 6 வருடம் வேலை செய்யற அந்த வேலைக்காரனுக்கு 7வது வருஷம் என்ன பண்ணும்? அவன் விடுவிச்சு. ஆனா இங்க ஒரு கிளாஸ், நீ அவனை 7வது வருஷம் அவனை வந்து நீ விடுவிக்கும் பொழுது அவனை சும்மா வெறுமையா நீ அனுப்பக்கூடாது. நீ வெறுமையா அனுப்பினா ஆண்டவர் உனக்கு அதை கேள்வி கேட்பாரு. அப்ப தேவன் சொல்றாரு, ஒருத்தனை நீ 7ஆம் வருஷம் விடுதலை ஆகும் பொழுது அவனுக்கு 3 இடத்துல இருந்து நீ அவனை ஆசீர்வதிக்கணும். முதலாவது உன்னுடைய ஃப்ளாக். தமிழ் என்ன போட்டிருக்காங்க? ஃப்ளாக் என்னது? மந்தையா? ஓகே. முதலாவது உன்னுடைய ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தையில் இருக்கிற ஆட்டு குட்டிகளையோ ஆட்டு கிடாக்களையோ நீ என்ன பண்ணணும்? அவனுக்கு கொடுக்கணும். இந்த ஆட்டு குட்டி ஆட்டு கிடாக அர்த்தம் என்னன்னா, அவன் ஒரு இடத்துல இருந்து விடுதலை ஆகி போயிட்டான். இனிமே மாசத்துக்கு அவன் எங்க போய் நிற்பான்? சம்பளத்துக்கு. நீ இத்தனை நாள் உன் கூட இருந்தப்ப நீ அவனுக்கு சாப்பாடு போட்ட, சம்பளம் கொடுத்த, எல்லாம் செஞ்ச. 6 வருஷத்துக்கு அப்புறம் அவன் விடுதலை ஆயிட்டானாக்கா இனி அவன் எங்க போவான்? அப்ப நீ என்ன பண்ணணும்? அவன் வாழ்வாதாரத்தை அவன் இனி அவன் சொந்தமா பொழைச்சுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? உன்னோட ஆட்டு மந்தையில் இருக்கிற ஆட்டு கடாக்களையோ ஆட்டு குட்டியோ அவனுக்கு கொடுக்கணும். ஏன்? அந்த ஆட்டுக்குட்டி மூலியமா அவன் அந்த ஆட்டோட பால் எடுத்து வித்து பொழைச்சுக்குவான். அவன் அந்த ஆட்டு முடியை எடுத்து வெட்டி அதை வித்து பொழைச்சுக்கிட்டோம். அவன் சாப்பிடுறதுக்கு நல்ல வளர்ந்த ஆட்டு கடாக்களை வெட்டி அவன் சாப்பிட்டாவும் அவன் குடும்பமும் இல்ல, அதை வித்து அவன் பொழைச்சுக்கிட்டோம். அதனால நீ அந்த ஆட்டு மந்தையிலிருந்து ஆட்டு கடாக்களையோ ஆட்டு குட்டிகளையோ நீ கொடுக்கணும். அது நம்பர் 1. இரண்டாவது அவர் சொல்றாரு, ஃப்ரம் யுவர் த்ரெஷிங் ஃப்ளோர். அப்படின்னா அந்த த்ரெஷிங் ஃப்ளோர் என்ன? களத்தில். களம். அந்த த்ரெஷிங் ஃப்ளோர் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இஸ்ரேல் ஜனம் நல்ல பயிர் விளைஞ்ச நேரத்துல அந்த வீட், கோதுமை, அரிசி இதெல்லாம் விளைஞ்சு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வெட்டி கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு ஒரு ஆலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆலையில கையால எடுத்து அட்டிக்கணும். டப்பு 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 அடிச்சு அந்த பாலியோ அந்த அந்த காரியங்கள்லாம் கீழே கொட்டும். கீழே கொட்டும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? சல்லடையை போட்டு சளைப்பாங்க. சல்லடையை போட்டு சளைக்கும் பொழுது இந்த பதரைகள்லாம் என்ன பண்ணும்? பதரைகள்லாம் வெளியாயிட்டு அந்த அரிசியோ அந்த கோதுமை மணியோ அதை மட்டும் சேகரிச்சு வைப்பாங்க. இப்ப தேவன் சொல்றாரு, இப்ப அந்த த்ரெஷிங் ஃப்ளோர் இருந்து அந்த ஆலையில இருந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய கோதுமையோ அரிசியோ அதை அவன் கையில கொடு. அவனுக்கு சேர வேண்டிய பங்கு நீ அவனுக்கு கொடுக்கணும். ஏன் இந்த த்ரெஷிங் ஃப்ளோர்? தேவன் சொல்றாரு, உன்னைய வேர் பிரிக்கணும்னா, உன்னைய வேர் பிரித்து எடுக்க வேண்டும் என்றால் உன்னை என்ன பண்ணணும்? முதலாவது ஆலையை களஞ்சில கொண்டு போயிட்டு அட்டிக்கணும். 6 வருடம் நீ அவன் எவ்வளவு வேலை வாங்கியிருப்ப? எப்படி அந்த பதரை அந்த 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 வயல்ல இருந்து அதை வெட்டி எப்படி அடிச்சு அதை பிரிக்கிறாங்களோ அதே போல 6 வருடம் நீ அவனை வேலை வாங்கியிருக்கல. இப்ப அந்த ஆலையிலிருந்து அவனுக்கு எடுத்து கொடு. அதை அவன் நினைவு கூறுவான். ஏன் நினைவு கூறணும்? நான் எவ்வளவு நொறுக்கப்பட்டேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு துன்பப்பட்டேன், நான் பட்ட துன்பத்துக்கு இன்னைக்கு தேவன் எனக்கு பலன் அளித்தார் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் நினைவு கூறுறதுக்காக ஆலையிலிருந்து நீ எடுத்து கொடு. இப்ப மூணாவது ஒயின் பிரஸ். மூணாவது என்ன? ஒயின் பிரஸ் என்ன? ஆலையிலும்
உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பினான். கலம்னாதான் த்ரெஷிங் ஃப்ளோர். இப்ப ஆலை அப்படின்னாக்கா அந்த ஆலையில என்ன பண்ணுவாங்க, இந்த ஆலையில வந்து இந்த திராட்சை பழம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு வந்து அந்த ஆலையில போட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் போட்டு மிதிப்பாங்க. மிதிக்கணும், அதை மிதிச்சு அந்த பழம் நசுங்கி அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை பதப்படுத்தணும். அந்த தண்ணி பதப்பட்ட பிறகு அது என்ன ஆயிரும், திராட்சை ரசமா மாறும். அப்ப அந்த திராட்சை பழம் எப்படி கிராஷ் ஆகுதோ, எப்படி அந்த திராட்சை பழம் எப்படி மிதிப்படுதோ, அந்த மிதிப்படும் பொழுது அதுல இருந்து அந்த சாறு எப்படி வெளியே வருதோ, அதே போலதான் நீ அந்த வேலைக்காரன் 6 வருஷம் பிழிஞ்சு எடுத்திருக்க. புரியுதுங்களா? ஆண்டவர் ஒருத்தன் ஆசீர்வதிங்க விடுதலை ஆக்கணும்னா சாதாரணமா விடுதலை ஆக்க மாட்டாரு. பிழிஞ்சு எடுத்துருவாரு. பிழிஞ்சு அதுல இருந்து சாரை வெளியாக்குற மாதிரி நீ எப்படி வெளியாக்கின, அதே மாதிரிதான் அவன் ரத்தத்தை பிழிஞ்சு நீ வேலை வாங்கின. இப்ப நீ என்ன பண்ணும், உன்னோட திராட்சை ரசத்துல இருந்து அந்த திராட்சை ஆலையில இருந்து அவனுக்கு அதை எடுத்துக்கணும். அப்ப 3 இடத்துல இருந்து ஒருத்தனை விடுதலை ஆக்கணும்னா தேவன் செய்வாரு. 1, உன்னுடைய மந்தையிலிருந்து ஆடுகளை கொடு. 2வது, உன்னுடைய களத்தில இருந்து அவனுக்கு இருக்கிற பயிர்கள் எடுத்து கொடு. 3வது, உன்னோட ஆலையிலிருந்து திராட்சை ரசத்தை அவனுக்கு எடுத்து கொடு. 6 வருடம் கஷ்டப்பட்டவனுக்கு 7வது வருடம் விடுதலை. ஆமென். 7வது வருடம் விடுதலையின் வருடம். அதே போலதான் எப்படி மிதிக்கப்பட்டீங்களோ, எப்படி நொறுக்கப்பட்டீங்களோ, எப்படி அடுத்த வேளை நீங்க பசியா இருக்கக்கூடாதுன்னு தேவன் உங்களை நினைவு கூறுறாரோ, அதுதான் ஆசீர்வாதம். அப்ப தேவன் உன்னைய 7வது வருஷத்துல ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் உன்னைய ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கு என்னது, உனக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம். அப்ப தேவன் நம்மள சுதந்திரவாதியா கொடுத்திருக்காரு. 7வது வருடத்துல நம்மளை விடுவிச்சிருக்காரு. ஆமென். நம்ம பட்ட துன்பத்துக்கு தேவன் சரியா யோவேல்ல போட்டிருக்குது, அவன் 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 பட்ட கஷ்டத்துக்கு நேராக, அவன் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டானோ அந்த கஷ்டத்துக்கு நேராக அவனை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இந்த 7வது வருஷம் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். என்னோட எடுத்துக்கொள்ள அடுத்தது, அவர் நம்மை மறுசீரமைக்கும். மறுசீரமைக்கும் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9வது வருஷத்திலிருந்து 10வது வருஷம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9வது வருஷத்திலிருந்து 14வது வருஷம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசப்படியிலே நின்றான். அப்போது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடு கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்ட ரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தடவை முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். நீங்க பாருங்க, முதல்ல ஒரு ஊழியத்துக்கு எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சப்ப எங்க அம்மாவை ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எங்க அம்மாவோட எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஊழியத்துல பாஸ்டர் ஆயிட்டா 4 பேர் நம்மள பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. நம்ம கையெடுத்து ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஊழியத்துக்குள்ள வந்த பிறகுதான் தெரியுது, இப்படி முன்னுக்கு இப்படி ஸ்தோத்திரம் சொல்றோம், பின்னாடி என்ன பண்ணுவோம், போக விட்டு புறமுதுல அடிப்போம். அவன் எங்களுக்கு தெரியாது, நாங்க உண்மையாலுமே அப்படிதான் நினைச்சோம். நானும் பாஸ்டர் வீட்டு பிள்ளைனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம நினைச்சதுக்கெல்லாம் செய்யலாம், வேன் நம்ம கையில இருக்கு, பறக்கலாம், 100 120 போகலாம். கடைசியில கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாக்கா எங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் வரும். என்னன்னு வரும், என்னங்க உங்க பையன் எப்படி ஓட்டுறான் வண்டி அப்படின்னு வரும்.
ஆமா. சோ நாங்க என்ன நினைப்போம், இந்த முந்தைய இந்த எங்க அம்மா சொல்றது ஏன் சொல்றாங்கன்னா, அந்த மோகன்சி லாசரஸ், அந்த டிஜேஎஸ் தினகரன், இவங்களோட இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அப்ப அவங்க எல்லாம் பார்க்கும்பொழுது ஆளுங்க வந்து எப்படி பேசுவாங்க, ரொம்ப மரியாதையா பேசுவாங்க. ஐயோ பாஸ்டர் வந்திருக்காரு, ஐயோ தேவ மனுஷன் வந்திருக்காரு, ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி நல்லா இருக்கிற இந்த ஷோல்டர் பிளேட்ஸ் எல்லாம் எப்படி ஆயிரும், இப்படி ஐயோ வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர். அதே பாஸ்டர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னு வைங்களேன், என்ன ஆகும்? இப்ப யூடியூப் இருக்கிறனால என்ன பண்றோம், யூடியூப்ல எல்லாத்தையும் கொடுத்து போடுறோம். அப்பெல்லாம் பேசியே கொண்டுருவோம். நாங்க நினைச்சோம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இந்த சீரிய இந்த நாகமான் மாதிரி, நாகமானுக்கு என்ன பிரச்சனை? நாகமான் ஒரு படைத்தலைவன். என்ன படைத்தலைவன்? சீரிய தேசத்தின் படைத்தலைவன். அவனை பத்தி நீங்க படிச்சீங்கன்னாக்கா அவன் எப்படி போடப்பட்டிருக்கு, அவனை பத்தி என்ன போடப்பட்டிருக்கு? அவன் நல்ல வாட்ட சாட்டமா, நல்ல பயங்கரமான ஒரு மனிதன். அவன் யுத்த களத்துல இறங்கினானா அந்த யுத்தத்துல தோக்க மாட்டான்னு அர்த்தம். அதனாலதான் ஒரு மனிதனை பத்தி வேதம் அவனை சாட்சி கொடுக்குது. வேதம் சாட்சி கொடுக்குது அவன் குறித்து என்ன சாட்சி கொடுக்குது? அவன் பயங்கரமான படைத்தலைவன். அவனா அந்த படைத்தலைவனுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இவனுக்கு குஷ்டரோகம். குஷ்டரோகம் என்ன தெரியுங்களா? இப்ப நம்மள நிறைய பேருக்கு குஷ்டரோகம்னா என்ன தெரியாது. குஷ்டரோகம்னா என்ன தெரியாது. குஷ்டரோகம்னா உங்களோட மாம்சம் இல்லையா, அந்த சதை இருக்கு இல்லையா, இந்த சதை அழுவி இந்த முட்டு இந்த எலும்பு அப்படி கீழே கீழே உருந்துடும். அழுவி உழுவும். அதுக்கு பிறகுதான் குஷ்டரோகம். அதை வந்து குஷ்டான்னு சொல்லுவாங்க. இப்பயும் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா குஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல போட்டு உங்களுக்கு வந்து அது ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை நீங்க போடணும். ஏன்னா அந்த குஷ்டரோகத்துல இருந்து உங்களை காப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல நாகமானுடைய டைம்ல குஷ்டரோகத்துக்கு மருந்து கண்டுபிடிக்குது. அப்ப இந்த குஷ்டம் வந்துருச்சுன்னா வெள்ளை வெள்ளையா வந்து உடம்பு என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மாம்சத்தை அரிச்சாங்க. அப்படி ஒரு நோய் வந்துருச்சு. அதுக்கு பேர் தொழுநோய். அப்ப இந்த தொழுநோய் இப்ப வேதம் சொல்லுது, நாகமான் பராக்கிரமசாலி படைத்தலைவன், சீரிய நாட்டுடைய படைத்தலைவன். அப்ப சீரிய நாடு ஒரு நாட்டோட சண்டை போடும் பொழுது, சீரிய நாடு சண்டைக்கு வந்துச்சு அந்த நாட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அங்க இருந்து இருக்கிற ராஜா தனது சட்டையை கிழிச்சுக்கிட்டு அழுவாங்களாம். ஏன்னா சீரிய நாடு நவுந்து வந்தா ஒரு நாடும் தப்பிக்காது. அப்பேற்பட்ட நாட்டுடைய படைத்தலைவர் இவன். ஒரு நாள் எலிஷா அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் இருக்காரு. இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா எனக்கு அந்த புஸ்தகம் போயிடும்னு சொல்லிட்டு அவங்க ராஜா, சீரிய தேசத்து ராஜா கிட்ட போய் சொல்றாரு, தயவு செய்து எனக்கு ஒரு லெட்டர் கொடு, நான் போயிட்டு இந்த புஸ்தகம் வந்துருச்சு, எனக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலை செய்ய, நான் போயிட்டு அந்த தேவ மனுஷனை பார்த்து ஜெபம் பண்ணிக்கிறேன். அப்ப அந்த ராஜா ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறான் நாகமான் கொண்டு வந்த பிறகு இந்த விஷயம் எலிஷாக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப எலிஷா என்ன பண்றாரு, இவன் யாரு, எப்பேற்பட்ட போர் வீரன், படைத்தலைவன். எலிஷா துளி கூட மதிக்கல. அவனை மேல எடுத்துட்டு வேலைக்காரனை கீழே அனுப்புறாரு. போய் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ போய் அவன் போய் சொல்லு, போயிட்டு அந்த யோர்தா நதியில 7 வாட்டி கீழே மூழ்கி எந்திரிக்க சொல்லு, அவன் புஸ்தகம் அவன் விட்டு போயிடும். இந்த வேலைக்காரன் வந்துட்டு நாகமான்ட்ட சொன்னாங்க. நாகமானுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. நான் என்ன நினைச்சேன், இந்த தேவ மனிதன் வந்து என்னை இப்படி தடவி, ஐயோ அவருடைய கடவுளுடைய நாமத்தினால இந்த புஸ்தகம் என்னை விட்டு நீங்குவதாக சொல்லுவாரு, அப்ப இமீடியட்டா இந்த புஸ்தகம் என்னை விட்டு போயிடும்னு நினைச்சேன். இவர் என்னன்னா இந்த பக்கத்துல இருக்கிற யோர்தா நதியில போயிட்டு என்னை 7 முறை மூழ்கி எந்திரிக்க சொல்றாரு. ஏன் இங்க சீரிய நாட்டுல பர்பார் இல்லையா, அப்னா இல்லையா அப்படின்றது அந்த நதியோட பேர். அவங்க சீரிய நாட்டுல இருக்கிற நதிகளுடைய பேர் சொல்றாரு. இந்த குப்பை மாதிரி இருக்கிற இந்த யோர்தான் ரிவர்ல நான் ஏன் போட்டு மூழ்கி எந்திரிக்கிறோம் கேட்கும் பொழுது அவன் பக்கத்துல இருக்கிற வேலைக்காரன் சொல்றான், நடமா இதே இந்த தேவ மனிதன் உன்னை போயிட்டு அவன் கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வர சொல்லி இருந்தா ஜெயிச்சுக்கணும். இதே அவன் வீட்டை போயிட்டு கொளுத்திட்டு வர சொன்னா கொளுத்திட்டு வந்துருப்பேன். இதே அவன் அந்த வீட்டுல இருக்கிற அந்த மனுஷோட காலை எடுத்துட்டு வாங்க, இமீடியட்டா போய் காலை எடுத்துட்டு வந்துருப்பேன். ஏன்னா யூ ஹேவ் தி கெபாசிட்டி டு டு தட். ஆனா அவர் அதெல்லாம் அவனை செய்ய சொல்லல. அவர் என்ன செய்ய சொல்றாரு, போயிட்டு யோர்தா நதியில 7 தடவை மூழ்கி எந்திரிக்கிறார். அவ்வளவுதான். அந்த நிமிஷம் நாகமானுடைய பெருமை உடையும். அதனாலதான் ஊழியத்துல எங்களுக்கு இருக்கும் பொழுது எங்களுக்கும் ரொம்ப பெருமை இருந்துச்சு. நான் இங்க நின்றுட்டு மயக்க பிடிச்சிட்டு உங்ககிட்ட சொல்றேன், அழிவுக்கு முன்னாக அகந்தை,
விழுதலுக்கு முன்னாடி மனம் வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? தேவன் பெருமைக்காரனுக்கு எதிர்த்து நிற்கிறான். தேவன் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறேன். பெருமைக்காரனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான். என்னைக்கு பெருமை வருதோ இருதயத்துக்குள்ள அன்னைக்கு அழிவு கண்டிப்பா வரும். ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ பெருமை. எங்க அம்மா முந்தி என்கிட்ட பெருமையா சொல்லுவாங்க, என்கிட்ட 50 பவுன் நகை இருந்துச்சுட்டாங்க. கேளுங்க, இப்ப நான் 50 பவுன் எங்க இருக்கேன்? நான் ஒரு காலத்துல நான் தான் பெரிய கீட்டாரிஸ்ட், என்ன மாதிரி யாருமே வாசிக்க முடியாத ஒரு பெருமை. இன்னைக்கு கீட்டார் இருக்கு, ஆனா நான் வாசிக்கிறேன். ஆமென். பெருமை பெருமை ஒரு மனுஷனை கீழே தருது. ஆனா அந்த நாகமா அதை ரியலைஸ் பண்ணான். ஆஹா இல்ல, அந்த தேவ மனுஷன் பெரிய காரியத்தை செய்ய சொல்ல சின்ன காரியம் யோதா 7 தரம் கீழே முடிஞ்சு. அப்ப வேதம் என்ன போடுது? அந்த 7 தரம் அவன் முழுகி எந்திரிக்க பொழுது முதலாவது முழுகிறான், அந்த குஷ்டரோகம் அங்கதான் இருக்குது. 2வது வாட்டி முழுகிறான், குஷ்டரோகம் மாறல. 3வது வாட்டி, 4வது வாட்டி, 5வது வாட்டி, 6வது வாட்டி முழுகி ஏஞ்சி பார்க்கறான், குஷ்டரோகம் இருக்குது. அவன் நினைச்சிருந்தான் அந்த 6வது வாட்டியோட கிளம்பி போயிருக்கான். ஆனா தேவன் சொன்னது எத்தனாவது வாட்டி? 7 வாட்டி தம்பி, 7 வாட்டி மூழ்கி எந்திரிச்சாப்பா உன் குஷ்டரோகம் உடம்ப விட்டு போறா. 7 வாட்டி மூழ்கி எந்திரிக்க கத்துக்கோ. தேவன் சொன்னா செய்ய கத்துக்க. தேவன் வேணானா வேணாதான், வேணும்னா வேணும், முடிஞ்சது. அங்க போயிட்டு தேவன்கிட்ட சும்மா போயிட்டு நெகோசியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எங்க நாட்டுல பரவாயில்ல இல்லையா, ஆப்னா இல்லையா? யோகா நதினா யோகா நதி தான். 7 தரம்னா 7 தரம் தான். அந்த வேதம் என்ன போடுது? அந்த 7வது தரம் அவன் மூழ்கி எந்திரிக்கும் பொழுது அவனோட மாம்சம் சின்ன குழந்தையோட மாம்சத்தை போல மாறிடுச்சான். அப்படின்னாக்கா அவன் வேகத்துல இருந்து அந்த குஷ்டரோகம் இருந்த இடம் இல்லாம போயிருச்சு, சுகமாயிட்டான். தேவ மனுஷன் வந்து மேல கைய வச்சு ஜெபம் இல்ல, போ சொஸ்தமாவும் சொல்லல. 7 வாட்டி மூழ்கி எந்திரி, முடிஞ்சது. இந்த 7வது வாட்டி மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது தேவன் மறுசீரமைப்பார். ஆமென். இது மறுசீரமைப்பின் நேரம். அப்ப 7 வருடம்னா என்ன? தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் நேரம், தேவன் உன்னை பாதுகாக்கும் நேரம், தேவன் உன்னை விடுதலையாக்கும் நேரம், தேவன் உன்னை மறுசீரமைப்பு பண்ணக்கூடிய நேரம். ஆமென். இந்த 7 வருடம் இதுதான் புரியும். இந்த 7 வருடம் எங்களை ரொம்ப பெருமையா இருந்த நம்மள ஒட்டச்சு கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு தேவ ஊழியனா பெருமை இல்ல, அந்த இடத்துல தேவனுக்கு ஒண்டிதான் மகிமை. தேவனை தவிர மற்ற யாருக்குமே மகிமை இல்லை. அது எங்க பாட்டனா இருக்கட்டும், முப்பாட்டனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரிதான், தேவ சமூகத்துல தேவன் ஒருவருக்கு தான் மரியாதை. ஆமென். ஆமென். கண்களை மூடி நம்ம எழுந்திருக்கிறோம். ஐயா, இந்த நேரத்தில்